ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம அட்வான்ஸ் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம அட்வான்ஸ் கிளாஸில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்டிச்சஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஜர்தோசி நம்ம ஸ்டிச் பண்ணுறதை பற்றி தான். இந்த வீடியோவில் நம்ம ஜர்தோசி ஸ்டிச் பண்ண மாட்டோம். ஜர்தோசி எத்தனை டைப்ஸில் இருக்குது, நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி கட் பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எத்தனை டைப்பில் ஜர்தோசி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம அட்வான்ஸ் கிளாஸ்லேயே ரொம்ப முக்கியமானது பார்த்தா இந்த ஜர்தோசி தான். ஏன்னா நம்ம ப்ரைடல் ஒர்க் எல்லாத்துக்குமே ஜர்தோசி தான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் இந்த ஜர்தோசி பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இது ஃபஸ்ட் டைப்பு. நார்மலாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப ஷைனிங்காக தெரியும் உங்களுக்கு. இந்த ஜர்தோசி ரொம்ப தின்னாகவும் இருக்கும். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா ஷைனிங்காக இருக்கும், நல்லா மெல்லிஸாக இருக்கும் இந்த ஜர்தோசி. இது நிறைய கலர்ஸில் நமக்கு கிடைக்கும். எல்லா கலர்ஸ்லையுமே நமக்கு கிடைக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ளவுஸில் டிசைன் பண்ணுறீங்கன்னா அந்த உங்களுக்கு தேவையான கலர் மேக்ஸிமம் கிடைக்கும். மல்டி கலரில் இது இருக்கும். எப்படி நம்ம பீட்ஸ்லாம் எல்லா கலர்ஸில் கிடைக்குமோ சேம் அதே மாதிரி தான். ஆனால் பட் இது நார்மலாக பீட்ஸை விட இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஏன்னா இது மேக்ஸிமம் ப்ரைடல் ஒர்க் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ஸ்டிச் பண்ணனாலுமே அதோட காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். அதனால் இது ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ஸ்டிச் பண்ண கற்றுக்கணும். இது நார்மல் ஜர்தோசி. இதுக்கு 3 டைப்ஸில் இருக்குது சொன்னேன் இல்லையா? 3 டைப்ஸ்க்கும் ஒரு பேர் இருக்குது. நம்ம அதையும் பார்ப்போம். இது ஜதின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஷைனிங்காக இருக்கிற ஜர்தோசின்னு கூட சொல்லிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது இது நக்ஷின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், ரொம்ப கிளிட்டரிங்காக இருக்கும். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது நல்லா கிளிட்டரிங்காக இருக்கும். ரொம்ப ஒரு கிராண்டாக ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பார்த்தாவே ரொம்ப கிளிட்டரிங்காக தெரியுன்றதுனால. எந்த சிம்பிளாக ஒரு சின்ன மோட்டிஃபில் நீங்கள் இது யூஸ் பண்ணாலுமே கரெக்டாக நீங்கள் இது யூஸ் பண்ணியிருக்கின்றது நல்லா கிளியராக தெரியும். இது நக்ஷி. நீங்கள் எதை கிளிட்டரிங்காக இருக்குன்னு கூட வச்சுக்கலாம் பேர். இப்போ இது பார்க்குறது இது கோரா. இது கோரான்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் நார்மலாக வெயிட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தெரியும் உங்களுக்கு. இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். பாருங்கள், கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே இருக்கும். இதுவுமே கலர்ஸில் கிடைக்கும். இந்த 3 டைப்ஸுமே நம்ம ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இதை அவுட்லைன் கொடுக்கலாம், ஃபில்லிங்காகவும் யூஸ் பண்ணலாம். நிறைய டிசைன்ஸ்க்கு நம்ம இந்த ஜர்தோசி யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது நம்ம இதை எப்படி கட் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி ஜர்தோசி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த 2 எட்ஜையும் இப்படி கையில் பிடிச்சிக்கணும். ஏன்னா இது ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா க்ளோஸாக, அதாவது அடர்த்தியாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஸ்பேஸு. நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி 2 எட்ஜு இப்படி கையில் பிடிச்சிக்கோங்க. கையில் இப்படி பிடிச்சிட்டு ஆப்போசிட் சைடு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் இப்படி கையில் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இப்படி லைட்டாக ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை இப்படி லைட்டாக இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி நீங்கள் ஸ்டிச்சஸ் போடலாம். நம்ம இப்படி ஸ்ட்ரெச் பண்ணும்போது நமக்கு இது கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகும். நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மற்ற ஜர்தோசியுமே அப்படி தான் ஸ்டிச்சஸ் பண்ணணும். இதையுமே நீங்கள் இந்த ஜர்தோசியுமே இப்படி லைட்டாக இப்படி கையில் பிடிச்சிட்டு நீங்கள் இந்த எட்ஜை இப்படி பிடிச்சிட்டு இப்படி லைட்டாக இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இழுத்து வரும். இந்த மாதிரி பண்ணணும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி இழுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரொம்ப இழுத்துடக்கூடாது. இப்போ உங்களுக்கு நான் இப்போ இழுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த ஜர்தோசி உங்களுக்கு இப்போ இப்படி இருக்குது. நீங்கள் இதை இப்படி ரொம்ப பிடிச்சி, அதாவது நீங்கள் இதை இப்படி பிடிச்சிட்டு ரொம்ப இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு இழுத்து காட்டுறேன். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஜர்தோசிக்கும் இதுக்கும் பாருங்கள், ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஆகிடும். நம்ம எவ்வளோ தூரம் இழுக்க அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு மறுபடியும் இழுத்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்படி நம்ம இழுக்க அது நல்லா லென்த்தாக இப்படி போயிட்டே இருக்கும். நம்ம இந்த மாதிரி இழுக்கவே கூடாது.
இப்படி பண்ணால் வந்து நமக்கு அந்த சர்தோசி வந்து வேஸ்ட்டு தான். நம்மளால் வந்து அதை யூஸ் பண்ண முடியாது, ஸ்டிச் பண்ணவும் முடியாது. பார்த்தா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இது வந்து நம்ம இந்த மாதிரி இழுத்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். நீங்களும் வந்து இப்படி பண்ணிடாதீங்க. ஏன்னா இது வந்து ஃபுல்லாக வேஸ்ட் தான் நமக்கு. நீங்கள் எவ்வளோ தூரம் இந்த மாதிரி இழுத்தாலுமே அது வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா லைட்டாக வந்து ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு கட் பண்ணால் போதும். எல்லா சர்தோசியுமே வந்து லைட்டாக வந்து ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சர்தோசியுமே வந்து இப்படி லைட்டாக இழுத்தா போதும். ரொம்ப இழுத்தா இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி ஆகிடும். அதனால் அப்படி பண்ணாதீங்க. இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு டிப்ஸு. இது வந்து மறந்தும் நீங்கள் ரொம்ப இழுத்துட்டிங்கன்னா கேப் வந்து ரொம்ப அதிகமாகிடும். நம்மளால அந்த சர்தோசி வந்து யூஸ் பண்ண முடியாது. இதை வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். கட் பண்ணுறதுக்கு எப்போவுமே இந்த மாதிரி கட்டர் எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து ஒரு சிசர் எடுத்துக்கோங்க. நீங்கள் எது எடுத்தாலுமே முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் புதுசாக ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம சர்தோசி கட் பண்ணுறதுக்கு தனியாக வந்து ஒரு கட்டர் இல்லை ஒரு சிசர் வந்து வச்சுக்கணும். நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம கட் பண்ணும்போது ஒரே கட்டில் வந்து அது வந்து கட் ஆகிடணும். இல்லை நீங்கள் வந்து ஒரு 2 டைம் வந்து அதை கட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதோட ஷேப் வந்து ஃபினிஷிங் வராமல் தனியாக ஒரு சின்னதாக ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி எடுத்துகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. புதுசாக ஒன்று வாங்கிக்கோங்க. சிசர் ஒன்று வச்சுக்கோங்க, இல்லைனா கட்டர் ஏதாச்சும் ஒன்று புதுசாக சர்தோசிக்கு மட்டும் தனியாக வந்து வச்சுக்கோங்க. த்ரெட் கட் பண்ணுறதுக்குலாம் வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. இல்லை சில பேர் வந்து இந்த வேஸ்ட்டு கிளாத்துக்கு நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதை கிளாத் கட் பண்ணுற சிசரையே வந்து இந்த சர்தோசிக்கு வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து ஜர்தோசி வந்து கட் பண்ணுறதுக்கு தனியாக ஒன்று நமக்கு வேணும். சிசர் இல்லை கட்டர் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சமான அமௌண்ட்டில் வந்து இந்த ஜர்தோசி போதும். சின்னதாக ஒரு மோட்டிஃப்க்கு வந்து கட் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் இந்த 2 எட்ஜு மட்டும் இப்படி பிடிச்சிட்டு நீங்கள் லைட்டாக இப்படி இழுத்துட்டு இந்த மாதிரி இந்த எட்ஜில் மட்டும் இப்படி பிடிச்சிட்டு நீங்கள் வந்து இப்படி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது என்னென்னா இன்னொன்று சைஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போது இந்த மாதிரி கட் பண்ணுறோம் இல்லையா, இது கட் பண்ணுறது வந்து சைஸ் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம கட் பண்ணுறது கரெக்டாக எல்லாமே வந்து ஒரே ஈவனான சைஸில் வந்து நமக்கு வேணும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்படி இருக்குன்னா நம்ம வந்து இது கரெக்டாக இந்த சைஸ்னால் இந்த சைஸ் தான். அதாவது ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் இந்த மாதிரி மெஷர் பண்ணி இப்படி நீங்கள் கட் பண்ணணும். இப்போ நான் கட் பண்ண பாருங்கள், ஒரே கட்டில் வந்து நமக்கு இது வந்து கட் ஆகிடுச்சு. நீங்களும் வந்து இதே மாதிரி தான் ஒரே கட்டில் வந்து கட் பண்ணணும். நீங்கள் சப்போஸ் வந்து 2 தடவை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட்டாக தூக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வராது. நம்ம கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து அந்த ஃபினிஷிங் வந்து இருக்கணும். அது வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து கையிலே நம்ம வந்து இதை கண் பார்த்தா கை செய்யணுன்ற மாதிரி இந்த மாதிரி கையில் வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு 1 இன்ச் தேவைன்னா 1 இன்ச் இப்படி கையில் வந்து பாருங்கள். உங்கள் கையில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் கையில் கூட வந்து பென் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து இப்படியே பிடிச்சி அழகாக வந்து இப்படி பிடிச்சிட்டு நம்ம அதை வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணுறது வந்து ஒரே கட்டில் இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து இதை அதாவது துளிப் நீடில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறீங்கன்னா இந்த லென்த்துக்கு வந்து நமக்கு போதும். இதுவே வந்து அயன் நீடில் வந்து நம்ம கட் பண்ணுறோன்னா இந்த மாதிரி இதை விட டபுள் மடங்கு, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சுக்கு மேலே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அயன் நீடில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது. ஏன்னா வந்து அயன் நீடில் வந்து ரொம்ப மெலிசாக கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் அதோட பார்ட்டு. நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் துளிப் நீடிலில் கூட ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அயன் நீடில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரே டைமில் வந்து நிறைய சர்தோசி வந்து யூஸ் பண்ண போகிறீங்க, கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து இப்படி டபுளாக ஃபோல்ட் பண்ணி 4ஆக எடுத்துக்கோங்க. 4ஆக எடுத்துகிட்டு இந்த மாதிரி கூட நம்ம வந்து கட் பண்ணலாம். நம்மளோட சாய்ஸ் தான். நீங்கள் கட் பண்ணுறது ஒரே ஈவனாக ஒரே சைஸஸில் வந்து கட் பண்ணணும். இப்போ வந்து ஒரு ஸ்டோனை சுற்றி நீங்கள் வந்து அதை சுற்றி கவர் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஸ்டோனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அதே சைஸில் வந்து எல்லாத்தையுமே வந்து இப்படி கட் பண்ணணும். நீங்கள் கட் பண்ணுறது இப்படி ஒரே கட்டில் இப்படி கட் ஆகணும். நீங்கள் கட் பண்ணும்போது பாருங்கள், இந்த எட்ஜஸ் வந்து பாருங்கள் எங்கேயுமே தூக்கிட்டு இல்லை, கரெக்டாக அந்த ஷேப்பில் வந்து அப்படியே இருக்குது. சம்டைம்ஸ் நீங்கள் வந்து 2 தடவை கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போது இந்த மாதிரி 2 தடவை நம்ம கட் பண்ணிட்டோன்னா லைட்டாக இந்த மாதிரி ஒரே ஒரு இது மட்டும் அப்படி தூக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ தூரம் வராது. பட் ஆனால் வந்து லைட்டாக நமக்கு இந்த மாதிரி தான் வந்து தூக்கிட்டு இருக்கோம். 2 தடவை 3 தடவை நம்ம சேம் அதே இடத்துல கட் பண்ணிகிட்ருக்கும்போது. அதனால் வந்து இந்த மாதிரி கட் பண்ணாதீங்க. ஒரே தடவை இதே மாதிரி கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ஸ்ட்ரெச் பண்ணி கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஜர்தோசி நமக்கு கிளாஸ்லேயே முக்கியமான ஸ்டிச் பார்த்திங்கன்னா ஜர்தோசி தான். ப்ரைடல் ஒர்க்குக்கு மேக்ஸிமம் நம்ம ஜர்தோசி யூஸ் பண்ணுவோம். ஜர்தோசி யூஸ் பண்ணுறது எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஜர்தோசி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஜர்தோசி கிளாஸஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கட் பண்ணி ஈவனாக வர மாதிரி நீங்கள் எப்படிலாம் கட் பண்ணணுமோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.